நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நிரப்புவீராக. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அபூர்வப்படுத்துவீராக. எந்தெந்த இடத்துல முழங்காலில் நின்று ஜெபிக்கிறதான இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அபூர்வத்தோடு ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்துல எந்த பாகத்திலையும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஆண்டவராக கர்த்தர் ஒவ்வொருத்தரும் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதனால கர்த்தர் உங்களோட பேசுவீராக. இதோ இன்னைக்கு அமர்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தொடுவீராக என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே, இவங்க கூக்குரலை கேட்டு இவங்கள் விண்ணப்பத்தை கேட்டு என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என் ராஜா ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புள்ள நல்ல பிதாவே, என் தேவனாக கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை செய்த அற்புதமான தேவனுடைய காரியங்கள் அநேகமாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களை யாரையும் கர்த்தர் தொடுவராக. இதனால வெற்றி விராத்த திருச்சபையில் இதோ உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் தேவனுடைய செய்தியை கொடுத்து, இந்த செய்தி நீங்க எந்தெந்த இடத்துல நீங்க நின்று இல்ல உட்கார்ந்து அமர்ந்து என் தேவனை மகிமைப்படுத்துறீங்களோ, இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இறங்கி மறுரூபத்தினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் என் கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாளில நம்ம நடந்து கொண்டிருக்கிறதான பாதை முள்ளில் மேலே நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். இந்த சேதம் நம்ம எப்படி படுத்தோம் என்று சொல்லி நம்ம அறியாமலே இந்த பாவத்தினாலே பாதிக்கப்பட்டு இந்த கொரோனா வியாதி இன்றைக்கு முழு உலகத்தையே சூழ்ந்து பயங்கரத்தை ஒரு கொடுமைக்குள்ள மரணத்தை சந்திக்க வைக்கிறதான இந்த கொரோனா வியாதியிலிருந்து இன்றைக்கு நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். இது எப்படி நடக்கும், எப்படி போகும்? இந்த முள்ள நம்ம வைத்திருக்கிற கால் பயங்கரமாக அது காயத்தை ஏற்படுத்துது என்று நீங்க நினைச்சு கொண்டு இருக்கலாம். இது எப்படி நம்ம எப்படி தப்பிக்க முடியும் என்று சொல்லப்பட்ட ஒருவருக்கு ஒருவர் இன்றைக்கு யோசனையோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. வெளி மாநிலங்களில் அமெரிக்கா அதிகமாக இந்த நாளில பாதிப்புக்குள்ள கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 2000க்கு மேலான சடலங்களை இந்த அடக்கம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. பயங்கரத்துக்கு இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறது. அன்பான பிள்ளைகளே, ஏன் நமக்கு இந்த சோதனை, ஏன் நமக்கு இந்த மரணம், ஏன் இன்னைக்கு பொருளாதாரத்தில் நம்ம இன்னைக்கு விழுந்து கிடக்கிறோம்? தேவன் சொல்லி இருக்கிறார், பாவம் பெருகும் போது பாவம் நம்மை விழுங்கிடும் என்று வேதமே சொல்லிக் கொண்டிருக்கிறது.
மரணத்தின் பாவத்தின் சம்பளம் மரணம். வேதம் அழகாக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீ பாவம் செய்தால் மரணம் நிச்சயமாக உனக்கு உண்டு என்று வேதம் கூறுகிறது. அது ஒரு பாகத்தை நாங்கள் எடுத்து கல்வாரி அன்பை நோக்கி பார்த்தோம். 10 நிமிஷம் தேவனுடைய வார்த்தையை நீங்க யாவரும் கேட்டு பிறகு ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிக்கலாம். ரோம் அரசாங்க நாட்களிலே இந்த இயேசு கிறிஸ்துவை பாவம் செய்யாத, ஒரு பாவமும் அறியாத என் தேவனாக இயேசு கிறிஸ்துவை இந்த ரோம் அரசாங்கம் பாவி என்று சொல்லப்பட்ட ஒரு முத்திரையை கொடுத்து கல்வாரி சிலுவையிலே கொண்டு அவரை தூக்கு மரமாக சாகடிச்சாங்க என்று வேதம் கூறுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னார். யோவானுக்கு ஒரு காட்சியை ஆண்டவர் கொடுத்தார். பரலோக ராஜ்யத்துக்கு பார்க்கறதுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். அந்த இடத்துக்கு கடந்து போனார். அவர் பார்க்கிறது ஒரு பெரிய காட்சி இது என்று சொன்னார். தேவனோட ராஜ்யத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி இன்னும் காயமாக ரத்தம் ஊற்றிக் கொண்டிருக்கிறதே அவர் கண்டார். இன்னமும் நம் பாவம் செய்யும் போது இந்த ஆட்டுக்குட்டி இன்னமும் காயப்படுகிறது, ரத்தம் சிந்துகிறது. நம்ம பார்க்கிறோம். ஏன் நமக்கு இந்த பாடு? நம்ம பாவம் செய்தனால தான் இன்றைக்கு ஒரு பாடு. இனி வரும் இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்றோங்க? சிலுவையிலே கொண்டு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் கூட அந்த தேவனை நாம் பார்த்து அந்த ரத்தத்தை இன்னைக்கும் சிந்திக் கொண்டு இருக்கிற என் இயேசுவின் ரத்தம் இன்னை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். எதுக்காக? பாவத்தின் நிமித்தமாய். ஆவியானவர் சொல்கிறார், நீ பாவம் செய்யும் போது, உன் கையால நீ பாவம் செய்யும் போது என் கையை நான் பார்க்கிறேன், என் கையில ஆணி அடிக்கப்படுகிறது என்று ஆவியானவர் வேதனையோடு கூட அந்த கையை பார்க்கிறார். நீ பாவத்துக்கு கடந்து போகும்போது, உன் காலால நடந்து போகும்போது, உன் காலே நீ பாவம் செய்த எவ்வளவு ஈஸியாக நடந்து போய் உன் பாதத்தினால, ஆனா அவரோட பாதமோ ஆணி அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ கெட்ட யோசனையை சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது உன் ஞானத்திலே அவன் தலை மேலே முள்முடி, முள்ளால அடிக்கப்பட்டது முள்முடியே போட்டு நசக்கி அவன் தலையை காயப்படுகிறார்கள். ஏன் இந்த நம் செய்கிற பாவத்து நிமித்தமா தான் இன்றைக்கு என் தகப்பன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல அந்த பரலோகராஜ சிங்காசனத்துக்கு முன்பாக என் தேவ ரத்தம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம அவரை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அன்பான பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உயிரோடு இருக்கிறது. நம்ம தியானிக்க வேண்டும். அவர் நம்ம அதில் அசைவாடுகிறார், அது உணர வேண்டும். ஒரு பாவம் அறியாத ஒரு ஆட்டுக்குட்டியை நம்ம தினம் காயப்படுத்திக் கொண்டு தான் இருக்கிறோம். முதலாவதாக நாம் செய்கிற எல்லா பாவத்திலும் நாம் நிறுத்த வேண்டும். நம் பாவங்களை கர்த்தரிடத்தில் அங்கீகரிக்க, ஆண்டவரே மன்னிங்க என்று சொல்லப்பட வேண்டும், அறிக்கையிடப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் பரலோகத்திலிருந்து நாம் மன்னித்து இந்த கொரோனா வியாதியிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். இந்த கொரோனா வியாதியிலிருந்து நமக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்து எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதித்து, கடந்த நாட்களில் இருந்தது போல இந்த உலகம் இருக்காது, நம் எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம் என்று சொன்னார். நிச்சயமாகவே இந்த உலகம் பரலோக ராஜ்யத்தை போல மாறும். பரலோக ராஜ்யமே இறங்கி வரும் என்று வேதம் கூறுகிறது. இதோ நான் வருகிறேன், சீக்கிரமாக வருகிறேன்
என்று சொன்ன என் ஆண்டவர் இன்றைக்கு இந்த அடியாரம் வைத்து பார்ப்போம் என்று சொன்னார். 91வது சங்கீதத்தை சொன்னது பிரகாரம் கொள்ள நோய்கள் வரும், ஆனா நீ தப்பித்துக் கொள்வாய் என்று வேதம் கூறுகிறது. உலகத்தில் இருக்கிற குடிகளே எல்லோரும் என் நாமத்தை மகிமைப்படுத்துங்க என்று சொன்னார். இன்றைக்கு நம்ம மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறோமா? இல்ல. இந்த தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், இந்த ராஜாவை மகிமைப்படுத்த வேண்டும், நம்ம அதில் இருக்கிற அசைவாளியை தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். மரணம் இன்றைக்கு ஏராளமான மரணம், 1.5 லட்சம், இதுவரைக்கும் 1.5 லட்சத்துக்கு போய் கொண்டிருக்கிறதான இந்த மரணங்களே என் ஆண்டவர் தவிர்க்கிறார். மௌனமாய் இருக்காதே என்று ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்க வேண்டும். நீ மௌனமாய் இருக்காதே என் தேவனே, எழுந்து வா, எழுந்து வா என்று வீட்டுக்கு ஒரு குரல் கொடுத்தால் போதுங்க. வீட்டுக்கு ஒரு குரல் கொடுத்தால் போதும். இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு கூடாரத்திலும் ஒரு குரல் கொடுத்தால் போதும். ஆண்டவரே என்னை மன்னிங்க, என் குடும்பத்தை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி ஒருத்தருக்கு ஒருவர் ஒரு குரல் கொடுத்தால் போதும். இந்த உலகம் ஜெயிக்கும் என்று சொல்றார் ஆண்டவர். இந்த கல்வாரி அன்பை நோக்கி பார்க்கும்போது ஆவியானவர் நம்ம அதில் இறங்குகிறேன் என்று சொல்றார். யோனாவுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். யோனாவே, என் ஜனங்களை நீ விடுவி, நீ போன இடத்துக்கு என் பிள்ளைங்க கூக்குரலை கொடுக்கிறாங்க என்று சொன்னார். அந்த நாளில யோனாவா பட்டணத்திலே ஆண்டவர் பேசினார். நினைவா பட்டணத்தில் ஆண்டவர் பேசினார். நான் அழிப்பேன் இந்த பட்டணத்தை சொன்னார். ஆனா ஜனங்களோ தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்கள், என் ராஜாவுக்கு ஒப்பு கொடுத்தார். ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் அல்லங்க, முழு குடும்பம், ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரை துதித்தது. பாய்களை பண்ணீங்க, இந்த நினைவுப்பட்டதை நீ அழிக்காதே ஆண்டவரே என்று சொன்ன அழுது கதறினார்கள், துதித்தார்கள். இரவு முழுவதும் பகல் முழுவதும் ஆண்டவரை நேசித்து ஓ எங்களை மன்னிங்க என்று பிச்சை கேட்டார்கள். ஆவியானவர் கதறினது, ஓ அவர் அழுது, ஜனங்கள் அழுது புலம்புறதை என் ஆண்டவர் பார்த்தார். மனம் இறங்கினார். யோவானே வெளியில கொண்டு வந்தார். யோவானுக்கு சொன்ன, போ மகனே போ, என் ஜனங்க புலம்புறாங்க, போ சொல்லு, நான் அவர்களை மன்னித்தேன், இனி ஒரு தேசத்தை அழிக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இவ்வளவு ஒரு நல்ல தேவன் நம் தேவன். நம் வீட்டுக்கு இந்த நாளில் இந்த ஆபத்திலிருந்து நம்ம தப்பிக்கிறோம் என்று சொன்னார். வீட்டுக்கு ஒரு குரலை கொடுக்கும் என்று சொன்னார். ஆவியானவர் நிச்சயமாக இறங்கி வருவார். வீட்டுக்கு ஒரு குரல், உன் தேசத்துக்கு ஒரு குரல், உன் குடும்பத்துக்கு ஒரு குரல், நீ இருக்கிற இடத்துக்கு ஒரு குரல் நீ கொடுத்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஓடி வருவார். எங்க குரல்? என் ஆவியானவர் கேட்கிற எங்க இந்த குரல்? நான் மன்னிக்கிறதான தேவன் எங்கே அந்த குரல் என்று கேட்கிறார் பிள்ளைகளே. இன்றைக்கு நாம் ஒரு குரலாக இந்த தேவனை மகிமைப்படுத்தினார். நாம் செஞ்ச பாவங்களை மன்னிங்க என்று சொன்னால் போதுங்க, அவர் ஓடி வருவார். இந்த கொரோனால அவருக்கு ஒரு தூசி போல, அவர் சொன்னால் போதும், ஒரு பார்வையிட்டால் போதும், அது பக்கம் ஒரு பார்வையை பார்த்தாலே போதுங்க, அது எரிந்து சாம்பலாகும். என் தேவன் மகிமையான தேவன் அவர். அந்த இயேசுசாமி வல்லமை உள்ள தேவன் அவர். வேதத்தின் பிரகாரம் சொல்லப்பட்ட இந்த காரியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, வீட்டுக்கு ஒரு குரலை கொடுத்து சொல்லுங்க, என்னை மன்னிங்க ராஜா, என் ஏசப்பா என்னை மன்னிங்க என்று சொல்லுங்க. அப்பொழுதுதான் என் கர்த்தராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.
என் ராஜாதி ராஜன் ஆசீர்வதி நம்மை உயர்த்தி அற்புதமாய் காத்துக் கொள்ளுவார். பிள்ளைகளே, இந்த நாளில கூட என்னோடு கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை, இது வெறும் நிகழ்ச்சி அல்லாமல் தேவன் உங்களிடத்தில் பேசுகிறார் என்று சொல்லி, தேவன் என்னை நிரப்புகிறார் என்று சொல்லி வீட்டுக்கு ஒரு குரலை கொடுத்து முழங்கால நின்று உன் ஆண்டவரை ஆராதித்தோம் என்று சொன்னார், உன் இயேசுவே நீ நம்பி புறப்படு என்று சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீ எந்த இடத்துல இருக்கும் என்று சொன்னார் நிச்சயமாகவே உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார். கடந்த நாட்கள், கடந்த மாதங்கள் என் வாழ்க்கையில் எப்படி இருந்தது, ஆனா இப்ப இல்லையே. இன்னைக்கு ஒரு சோகம், கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 25 நாள் 26 நாள் நம்ம முழங்கி ஒரு வீட்டிலேயே கிடக்கிறோம். இன்னைக்கு உலகம் முழுவதுமாய், நீ இருக்கிற இடம் முழுவதுமாய் வெளியே போகாத அளவுக்கு லாக் அவுட்ல நம்ம இருக்கிறோம். இந்த நாளில இதுல இருந்து வெளியே வரணும் என்று சொன்னார். இந்த கிளியை நம்ம தொடக்கூடாது என்று நீ நினைச்சால் நிச்சயமாகவே கர்த்தருடைய ஒரு குரலை கொடுத்து உன் இருக்கிற இடத்திலே உன் தேவனை மகிமைப்படுத்தி, ஏசப்பா என்னை மன்னிக்க என்று சொல்லி, இதோ நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, ஒரு குடும்பத்துக்கு ஒருவர், இந்த குடும்பம் முழுவதுமாக, இந்த குடும்பத்துக்காக, உங்க விட்டு போன தாய் தகப்பனுக்காக நீங்கள் ஒப்பு கொடுக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார், தேவனுடைய நிரப்புவார், உன் அற்புதமாக வெளிப்படுத்துவார். இதுவரைக்கும் நடத்தின தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி யாவரும் இருக்கிற இடத்திலேயே நாம் யாவரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆவியான நாமத்தை ஒரு சரணத்தை பாடி மகிமைப்படுத்தி ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சி மூலமாக இது எங்க போய் சேர்கிறதோ வீட்டுக்கு ஒரு குரலோட கூட நாங்கள் யாவரும் ஆராதிப்போம், துதிப்போம், எங்க பாவங்களை மன்னி என்று சொல்லுவோம். நாங்கள் ஜெயம் பெறுவோம், கிறிஸ்து இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெயம் பெறுவோம். நாங்கள் ஒரு கொடியை எடுத்து நடப்போம், அது ஜெய கொடி என்று சொல்லி நாங்கள் நாடுவோம். இன்றைக்கு இந்த ஆராதனை இல்லை, இத்தனை பேர் கலந்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என் கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்துகிறாக. என் தேவன் ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை உருவாக்கி கொடுப்பீராக. இந்த கொரோனா வியாதியிலிருந்து இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக. ஆவியானவரே, இன்றைக்கு ஒரு மகா இந்த யுத்தத்தில் நாங்கள் ஜெயப்பெற வேண்டும். எங்க பாவங்களை மன்னிக்கிற தேவன் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோக ராஜ்யமே இறங்கி வரட்டும். இந்த கொரோனாவிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கட்டும். என் தேவன் வல்லமையாய் நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒருவருக்கு ஒருவர் கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.